ஸோ 2 பேர்ல யார் பயங்கரமான ஆக்டர்? அதுதாங்க அந்த ட்ரெண்டிங் வரதுக்கு காரணமே இதாங்க. யார் 2 பேர்ல ரொம்ப கியூட்? CSC Computersல March 27 SAT exam எழுதுனா 75% scholarship தராங்க. CSC Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club formals and casual shirts. யார் பயங்கரமான ஃபுட்டி? எப்படிப்பட்ட ஃபுட்டி அவரு? அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனார்னா சாப்பிடுவார். யாரு பெஸ்ட் டான்சர்? 2 பேர்ல யார் அதிகமா பொய் சொல்லுவா? 3 2 1. நான் as far as I know she doesn't lie. நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல. சீரியலில் ரொம்ப ட்ரமாட்டிக்காக கேட்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட என்னென்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சட்டில் ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எனக்கு இவர் அந்த கேரக்டராகவே வாழ்கிறாருன்னு தோணும். ஸோ ஆஃப் தி ஸ்க்ரீன் பயங்கரமான ஃபன் பர்சன் இவர் இருக்கிறாருன்னா அந்த செட்டே ரொம்ப கலகலகலான்னு இருக்கும். பட் அதுவே உள்ளே போனால் அந்த சீனுக்கு சார் இவர் தான் அந்த கேரக்டர் போல் அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். அவர் என்ன பண்ணுறாரோ அப்படியே உள்ளே போயிடுவோம். யார் பயங்கரமாக செலவு பண்ணுறா தேவையில்லாத பொருட்களுக்கு? என்ன நீங்களும் அட் அ டைம்ல தூக்கணும்? ஆமாம், ஒரே டைமில் 3 2 1. இல்லைங்க, நான் ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவேன். இவருமே அப்படிதான் இருக்கிறாரு. இல்லையே, என்ன பொருள் என்ன வாங்குனீங்க ரீசெண்டா? ஏதாச்சும் தேவையில்லாத மேபி கம்பேரிட்டிவ்லி சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் காமிச்சிருங்க. சரி, நானே எடுத்துக்கிறேன். அப்படிலாம் எடுக்கக்கூடாது. இல்லை, நான் எப்படின்னா அந்த ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக அது காமிச்சு கொடுத்ததே இவங்க தான். ஒரு ஆப்பில் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். சொல்கிறேன் ஓகே. ஸோ அது ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மற்ற ஆப்லேயும் இதுலேயும் பார்க்கும்போது 400 500 சாலிடாக கம்மியாக இருக்குது. ஆர்டர் போட்டுருவேன். இப்போ போட்டதுக்கப்புறம் அது வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அந்த 10 நாளுக்கு அப்புறமா இல்லைங்க, நான் கீழே ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நான் பார்க்காம விட்டுருவேன். ஒரு சில டைமில் ரிட்டர்ன் நாட் அலவுடுன்னு போட்டு வச்சுருப்பான். வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி போனால் சாரிங்க அதெல்லாம் அவங்க பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் தான், பெருசாக நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரி, ஓகே. யார் பயங்கரமான ஃபுட்டி? ஆஹா, அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுங்கள். எப்படிப்பட்ட ஃபுட்டி அவரு? அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனார்னா சாப்பிடுவார். ஸோ சாப்பாடு தான் அவரை சரி பண்ணும். அது பிரச்சனையாச்சே, அது ஃபுட்டி இல்லை. நல்ல விஷயம் தான். இப்போ பொருளையே வச்சிருக்காரு, டக்குன்னு என்ன சால்வ் பண்ணணும்னு. நான் இப்போ தம் அடிப்பாங்க, சரக்குலாம் அடிப்பாங்க. அவர் பரவாயில்ல, ஃபுட்டுலேயே அவருக்கான இதுவை தேடுறாரு. நல்லி பிரியாணி. நல்லி பிரியாணி அதுவும் பர்டிகுலரா நல்லி பார்த்தா தான் உள்ள ஜல்லியாகும். பார்த்தாலே நார்மல் ஆகிடுவேன். ஓகே, நிம்மதியாக சாப்பிட்லாம். ஆனால் ஃபோன் எல்லாம் எதுவுமே தொட மாட்டேன். யார் உலகத்தில் யார் ஃபோன் பண்ணாலும் சரி, அது ஓரமாக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு தான். ஓகே, சூப்பர். ஸோ 2 பேர்ல யார் பயங்கரமான ஆக்டர்? அதுதாங்க அந்த ட்ரெண்டிங் வரதுக்கு காரணமே இதாங்க. சரி, ஏன் அப்படி நம்மளை தாண்டி ஒருத்தங்களை சூஸ் பண்ணோம்னா அது அவங்க ஏன் அவங்கள சூஸ் பண்றீங்க? அப்படி நம்ம இல்லாத சீன், இப்போ நம்ம 2 பேருமே இருக்கிற சீன் வேற, அது நம்ம போட்டி போட்டு நடிப்போம். நம்ம இல்லாத சீன் ஒன்று இருக்குல்ல, அவங்க தனியாக ஒரு சீன் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் தனியாக ஒரு சீன் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அவங்க தனியாக ஒரு சீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி நான் செட்லேயே தான் இருப்பேன். ஸோ டைரக்டர் சார் பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு பிடிக்கும், எல்லா வேலையும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஒரு தெர்மோகால் எந்த மாதிரி வைக்கிறாங்க, ஒரு ஃபோக்கஸ் புல்லர் எந்த மாதிரி மாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ மானிட்டரில் பார்ப்பேன். அவ்வளோ நேரம் சிரித்து தான் பக்கத்தில் தான் நின்று பேசிகிட்டு இருந்திருக்கோம். சிரிச்சுட்டு காலாச்சிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. உள்ளே போனால் அங்கே ஒரு சீன் வேறு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீன் இருக்கும். அது ஒருத்தர் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகு இருக்குது. அந்த கேரி ஃபார்வேர்டிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சட்டிலாக இருக்கும். சீரியலில் ரொம்ப ட்ரமாட்டிக்காக கேட்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட என்னென்னா ரொம்ப சட்டிலாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சட்டில் ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர். அந்த விளக்கம் நாங்கள் அக்ரி பண்ணுறோம். உங்கள் விளக்கம் கரெக்டாக இருந்தால் தான் நாங்கள் ஒத்துப்போம், இல்லைனா நீங்கள் தான் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு அவார்டு கொடுப்போம். ஸோ எனக்கு இவர் அந்த கேரக்டராகவே வாழ்கிறாருன்னு தோணும். ஸோ ஆஃப் தி ஸ்க்ரீன் பயங்கரமான ஃபன் பர்சன் இவர் இருக்கிறாருன்னா அந்த செட்டே ரொம்ப கலகலகலான்னு இருக்கும். பட் அதுவே உள்ளே போனால் அந்த சீனுக்கு சார் இவர் தான் அந்த கேரக்டர் போல் அப்படின்னு நம்ம நம்பிடுவோம். அவர் என்ன பண்ணுறாரோ அப்படியே உள்ளே போயிடுவோம். ஸோ அது மேபி நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா, இவர் இப்போ இருக்கிற ஸ்டேஜோட இவர் பெரிய 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 திரைகளில் இவர் இருக்கணும். ஏன்னா இவரை மாதிரி ஒரு டேலண்ட் எல்லாருமே பெரிய வேர்ல்டு வைடாக எல்லாருமே அது கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுவேன். பிகாஸ்
நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ அது சின்னதாக வந்து குறுகி நம்மளோடது வந்து குறைஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி. சூப்பர். ஓகே, லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் நான் கேட்டுறேன். 2 பேருமே நல்ல ஆக்டர் தான், கொடுத்துடலாம். ஆமா, ஓகேவா? ஆமா, நல்ல எக்ஸ்பிளனேஷன் வந்து யார் பெஸ்ட் டான்சர்? இல்ல இவங்க ஆடுவாங்க. ப்ரோ நீங்க அப்பெல்லாம் நீங்க சும்மா எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க இல்ல உங்களெல்லாம் நானும் அந்த ஏத்துக்கங்க. அளவுக்கு பெரிய டான்சர்லாம் சரி, இல்லைங்க. இந்த கேள்விக்கு பதில் வந்து ஏன் நம்ம லைவா பாத்துறக்கூடாது நவீன்? நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தாங்க கீழே விழுந்தேன். அதேதான் ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு ஃபைட் இது சீக்வன்ஸ் நீங்களுமா? ஆமா ஃபைட் சீக்வன்ஸ் போயிருந்தப்போ வந்து ஒரு குழியில விழுகணும். 10 அடி குழி அது. ஸோ விழுந்தது கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து அந்த சீன் வந்து எடுத்தே ஆகணும். டைமும் போயிட்டு இருக்கு. அந்த அன்னைக்கு மட்டும்தான் டேட் அவங்க செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டே நம்ம ஃபைட்டும் பண்ணது கால் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. அதனால தான் இல்லைங்க, இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணுவோம். இதை வச்சு ஒரு டைட்டில் பண்ணுவோம், காதல் குழியில் விழுந்த அருண். அது காட்டில் குழியில் காதல். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். 2 பேர்ல யார் அதிகமா பொய் சொல்லுவா? காட்டுங்க பேட்ல 3 2 1. அவங்க பாக்குறாங்க. நீ தாண்டா அந்த பொய் சொல்றவனு. நான் as far as I know she doesn't lie. நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. அவங்க அந்த மாதிரி பேசி எது வந்தாலும் நேருக்கு நேராக பேசிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எதுவும் பார்த்து. சரி, அப்போ நான் ஒரு கொஸ்டின் வச்சு நான் அதை ஃபைனல் பண்ண போறேன். யார் 2 பேர்ல ரொம்ப கியூட்? நான் வர சொல்லுவேன். இவங்களுக்கு இதே இவங்க கிட்ட இருந்து ஹிம்ம மட்டும் கொடுத்துருங்க, இவங்க கிட்ட இருந்து ஹர் மட்டும் கொடுத்துருங்க, பின்னாடி கிட்ட எடுத்துருங்க. சீரியல் கப்பிள் அப்படி இருக்காங்கன்னா நம்ம அந்த மாதிரி காட்டுவோமா? மாத்தி மாத்தி இப்ப நான் சண்டை போடுவேன் இவங்க தலையில அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி. அதுதான் நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல ஒரு சீரியல் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு அதான் காரணம்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக். ஸோ இன்னைக்கு அவங்கள ஒரு விமன் ஐக்கானா பயங்கரமா நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் பல பேருக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. த வே ஷி கேரி ஹர் செல்ஃப், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதம் எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. ஸோ ட்ரூ, ரியலி. ஸோ நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்த ஒரு விஷயம் அப்படின்னா அவங்கள பத்தி என்ன? வியப்படைகிறதுங்கிறத விட மீடியாக்குள்ளே தான் இருக்காங்க. நிறையா சுற்றி இருக்கிறவங்க வந்து சந்தோஷமாக செலவு பண்ணுறாங்க, பார்ட்டி போகிறாங்க, அங்கங்கேன்னு அவங்களோட இஷ்டத்துக்கு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நான் பார்த்ததில்ல. ஒரு இடத்துக்கு போய் தேவையில்லாமல் காசு செலவு பண்ணி நான் பார்த்ததில்ல. ஷீல் பி பர்ஃபெக்ட் வித் மணி. அதை வாங்கி எப்படி செக்ரிகேட் பண்ணணும், எது ரொம்ப முக்கியம், எது ரொம்ப அவசியங்கிறத தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அண்டு இவங்க சொன்ன மாதிரி தான், லைக் இவங்க ஃபர்ஸ்ட் அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீரியலுக்குள்ளே வந்தாங்க. திஸ் இஸ் 6th சீரியல். ஸோ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ டைட்டில் கேரக்டர் வச்சிருக்கிற ஒரு சீரியல் அவங்க பண்ணுறாங்கங்கிறப்போ ஸ்டார்டிங் வந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க இருக்கிறது பண்ணுறது பார்க்குறது எல்லாமே எல்லா பர்ஸ்பெக்டிவையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. உடம்பு முடியலங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே ஷார்ட்டில் அது இருக்காது. ஷார்ட்டில் 100 டிகிரிக்கு ஃபீவர் இருந்தாலும் எது இருந்தாலும் ஷார்ட் அப்போ அது எதுவுமே அதில் தெரியாது. நான் இதை லைவாக விட்னஸ் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ இது உமன்ஸ் டேவும் கூட. ஸோ உண்மையாக சொல்லணும்னா அந்த கேரக்டர் வீராங்கிற நேம் டைட்டில் வர்த்தாக வச்சுருக்காங்க, பக்கா. லைக் வேற யாருக்கு இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். சூப்பர் கோவில் பட்டி வீரலட்சுமி மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். ரியலி வைஷு வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஆளு. சூப்பர். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இந்த மொமெண்ட் பத்தி, உங்களோட மகள் பத்தி பேசி நீங்க நிறைவு செய்யலாமா? என் பொண்ணு நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு முழு காரணம் அவளுடைய எப்படி சொல்கிறதுன்னா ஃபுல் டெடிகேஷன். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஷூட்டிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதில் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. எதுவுமே வந்து முடியலை அப்படிங்கிற வார்த்தை அவளையிலேருந்து வரவே வராது. அதனால தான் இந்த நிலமையில் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த பொசிஷனில் இருக்காங்கன்னா அது காரணம் ஃபுல் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க். ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஸோ என்ன அட்வைஸ் நீங்க கொடுப்பீங்கம்மா உங்க மகளுக்கு? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ, சாரி ப்ரோ, யதார்த்தமாக ப்ரோ கேட்டேன், இப்படி ஆயிடும்னு நினச்சி பார்க்கல ப்ரோ. அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். கண்டிப்பாக என்கிட்ட எல்லா விஷயமே மறைக்காமல் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. எதுக்காக சொல்கிறாங்கங்கிறது கிடையாது. எதை சூஸ் பண்ணாலும் பெஸ்ட்டாக இருக்கணும், அதுதான் அட்வைஸ். ஹை ரேஞ்சுக்கு போகணும், பெஸ்ட்டுன்னு பேர் வாங்க. CSC Computersல March 27 SAT exam எழுதுனா 75% scholarship தராங்க. CSC Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club formals and casual shirts.